எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இந்த வீடியோவில் செக்கு எண்ணெய் தான் வாங்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்காக தான் வாங்க போகிறோம். இந்த கடையில் தான் எப்போவுமே வாங்குவேன். இங்கே கொஞ்சம் மற்ற கடையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டு எண்ணெய்லாம் காய்ச்சினன்றது நான் லைவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திப்பியாக வர மாதிரி காய்ச்சிக்கணும். இது வந்து ரோஸ்மரி கொஞ்சம் போட்டிருக்கேன், மேலே கொஞ்சம் புல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ரோஸ்மரி கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவுரி பொடி கொஞ்சம் போட்டுட்டு காய வச்சுட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சும் போது முக்கியமான ஒரு டிப்ஸு, சிம்மிலேயே தான் இருக்கணும். புகை வந்துடுச்சுன்னா எண்ணெய் வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா இருக்காது. ஆமாம், எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா வராது. இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன். மறுநாள் என்ன பண்ணேன்னா எண்ணெய் நல்லா ஆறி எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு நல்லா ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து எண்ணெயை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் விட்டோம் இல்லையா, இந்த திப்பி அதெல்லாம் போக வந்து நமக்கு ஒரு 1/4 லிட்டர் கம்மியாகி, சாரி 1/4 லிட்டர் இல்லை, ஒரு 25 ml அந்த மாதிரி கம்மியாகிட்டு வந்து அதிலே வந்து முக்கால் தான் வரும். பாட்டிலில் காட்டுறேன் பாருங்கள். இது கூட நான் எண்ணெய்லாம் ஆட் பண்ணுவேன்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 2 இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு சரி அது உள்ளே இருக்க எண்ணெயை மட்டும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தாலும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த பாட்டிலில் தான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்கணும், 1/2 லிட்டர். இதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த வெட்டி வேர் வாங்கி வச்சுருக்கேன், வெட்டி வேரை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதில் ஊற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம எண்ணெயை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு முறை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். இது கூட நீங்கள் இன்னும் கூட செக்கெண்ணெய் வாங்கி மேலே ஊற்றி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள்.